திரு ராதாகிருஷ்ணன், உங்ககிட்டே தொடங்குறேன். நீட் வினாத்தால் கசிந்த உடனே இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கல. மே மாதம் தேர்வு நடைபெற்ற போது. ஆனாலும் மத்திய அரசு தார்மீக பொறுப்பேற்று தேர்வை ரத்து செய்கிறாங்க, மறு தேர்வு நடத்துகிறாங்க. மறுதேர்வுடைய விடையும் வெளியிடப்படுகிறது, முடிவுகளும் வெளியிடப்படுகிறது அடுத்தடுத்த கட்டங்களில். ஆனால் ஏன் இப்போ திடீர்னு மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தால்தான் இந்த விவகாரங்களில் தீர்வு கிடைக்கும் நகர்றாங்க? இது நீதிக்கான போராட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை அரசியல் படுத்தப்படுகிறது மாணவர்களுடைய பெயர்களில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இது கமலஹாசனோட டயலாக் தான் கரெக்டாக இருக்கும். எல்லா மனிதனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பேசுவார்ல. அவர் பேசுவாரா இல்லை நாசர் பேசுவாரான்னு தெரியல, ரெண்டு பேரில் ஒரு பேசுவாங்க. அங்கே தான் வந்து நிற்குது. பிள்ளைகளுக்கு தொடர்ந்து 2001 2025 வரையான காலகட்டத்தில் எத்தனை வினாத்தாள்கள் வந்திருக்கு என்று கணக்கெல்லாம் நிறைய கணக்குகள் இருக்கு. அந்த கணக்குகளில் நீங்க பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு தெரிகிற விஷயம் என்னவென்றால், இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லா அவர்கள் சார்ந்த மாநிலங்களையும், அதாவது ஸ்டேட் லெவல்லையும் பயங்கரமாக நடக்குது, சென்ட்ரல் லெவல்லையும் பயங்கரமாக நடக்கிறது. 89 வினாத்தாள்கள் 2014 2026 வரையான காலகட்டத்தில் இதில் 89 வினாத்தாள்கள் இந்த ஒரே பீரியடில் நடந்திருக்கிறது. அதாவது கம்ப்ளீட்டாக வெளியாகி எல்லாரும் போய் பரீட்சை எழுதுகிறாங்க. அதன் பிறகு இது ஒரு பிரச்சனையாகிறது. பிரச்சனையான பிறகு அந்த இது கேன்சல் பண்ணுறாங்க. அதன் பிறகு மறுபடியும் ரீ எக்ஸாமினேஷன். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட்டை பொறுத்தவரை பசங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பரீட்சையில் எழுதிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கே தெரியும், அப்பவே தெரியும் அவங்களுக்கு ஜெயிக்க போகிறோமா இல்லையா, எவ்வளோ மார்க் வர்றது எல்லாமே கோச்சிங் சென்டர்ஸ் மூலியமாக தான் எல்லாரும் போகிறாங்க. 2 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரை செலவு பண்ணுறாங்க. அதாவது 8ஆம் கிளாஸில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஏறத்தாழ 15 லட்சம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. 12ஆம் கிளாஸ் முடியும் போது 10ஆம் கிளாஸோ 11ஆம் கிளாஸோ இல்லைன்னா இன்டென்சிவ் கோச்சிங் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரையான காசு நீங்கள் கொடுக்க வேணும். இவ்வளோ காசு செலவு பண்ணி பேரண்ட்ஸினுடைய இன்வால்மெண்ட்டோட எல்லாம் கடைசியில் முடித்து பலரும் ஹாலிடேக்கு போகிறாங்க. அந்த ஹாலிடேக்கு போயிட்டு அது 10ஆவது நாள் 11ஆவது நாள் தான் பத்திரிகையில் தான் பார்க்குறாங்க. இவங்க என்ன இது மாதிரி இந்த மாதிரி நீட் எக்ஸாம் ரத்து அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பசங்களெல்லாம் மனம் உடஞ்சி போயிடுறாங்க. அதில் சூசைட்ஸ் நடக்குது. அதன் பிறகு தான் இது இந்த மாதிரியான விஷயம் வருது. அதன் பிறகு இன்னொரு என்ஐடியும் அதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறாங்க. ஆர்மி செலெக்ஷன் கேன்சல் பண்ணுறாங்க. எஸ்எஸ்பி செலெக்ஷன் கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இந்த பட்டியலில் சமீப காலத்தில் தான் இவ்வளோ அதிகமாக நடக்கிறது என்பது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். பத்திரிகையாளர்கள் ஆய்வு செய்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் 2 முறை இதை பற்றி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. 2 முறை என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் கூட லீக்கே ஆகலை என்று 2024 நினைக்கிறேன் சொல்கிறாரு. அதன் பிறகு சமீப காலத்தில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வினாத்தாள் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கிறது. அது பட்னாவில் நீட் யூஜி மட்டும் வெளியாக இருக்கிறது. அதை நாங்கள் சீல் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ இது முழுக்க தவறு, முழுக்க பொய். பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் பொய் சொல்லியிருக்கிறார். இதற்கு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் லாண்ட்ரி ஆனாலும் சரி, குவிண்ட் ஆனாலும் சரி, இவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இண்டிபெண்டன்ட் ஆளுகளே ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வில் எத்தனை வினாத்தாள்கள் வெளியே வந்திருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த குமரல் ஒரு பாயிலிங் பாயிண்ட் வருகிறது. அதுல இருந்து தான் திடீரென்று ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதர் ஒரு குரல் கொடுக்கிறார். நமக்கு அனைவருக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல் சாபா ஒரு 4 மாதம் முன்னாடி தான் ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. ஆனால் ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று ஒரு தளம் ஆரம்பிக்கிறாரு. 1 மில்லியன் 1 crore அந்த லெவலில் ஏன் வரணும்? அப்போ அந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்குது பிள்ளைகள்கிட்ட. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஜேயும் இருக்கிறார். அப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷன் கேப்சர் கூட நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய தலைமை நீதிபதி இளைஞர்களை பார்த்து நீங்கள் பேரசைட்ஸு, நீங்கள் கரப்பாம்பூச்சிகள்லாம் பேசுறது எந்த அளவுக்கு நியாயம், எந்த அளவுக்கு அது ஒரு கண்ணியமான பேச்சு கூட கிடையாது. அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு மனப்பான்மை இருக்குது இல்லையா, திடீரென்று இவ்வளோ பெரிய ஒரு குமரல் சோஷியல் மீடியாவில் வருது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 தளத்தையும் பிளாக் பண்ணுறாங்க. ட்விட்டரில் பிளாக் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணுறாங்க. அதன் பிறகு அது பெரிய ஒரு பிரச்சனையாக அது கோர்ட்டுக்கு போய் அஜிடேட் பண்ணி அதில் மறுபடியும் வர்றாங்க. இப்போ 20 நாள் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்துச்சு. அங்கே போய் பசங்க உட்காந்தாங்க, ஜந்தர் மந்தரில் உட்காந்தாங்க, சோனமாங் உட்கார்ந்தாரு. அவரை தூக்கும்போது தான் அது ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்போது அதுவரை நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், இதுதான் எங்கள் டிமாண்ட். என்ன டிமாண்டு? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டும். அவர் இந்த போஸ்ட்டுக்கு யோகியதை கிடையாது. வி ஹேவ் லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் என்று ஒரு நாடு சொல்லுகிறது, நாடினுடைய இளைஞர்கள் சொல்லுகிறார்கள். அதை இந்த அரசாங்கம் செவிசாய்க்க மாட்டேங்குது. அப்போது எவ்வளவோ காலத்தில் எவ்வளவோ லீக் இருந்தால் கூட பொறுத்து கடைசியில் இப்படி ஒரு விஷயம் இந்த மக்கள் எடுக்கிறாங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
வேற ஒரு அரசாங்கத்தையும் காணாத பசங்க தான் இது. அதாவது 2014 8 வயசு இருக்கிறவங்க இன்னைக்கு 20 வயசு, 2014 6 வயசு இருக்கிறவங்க இன்னைக்கு 18 வயசு. அந்த ஜெனரேஷன் தான் இந்த போராட்டத்தை கையெடுக்கிறது. அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியை பாதையில பயணிக்க தொடங்குது. ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் மத்திய அரசு அழைக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்தாங்க போராட்டக்காரர்கள், இன்னும் சொல்ல போனால் மாணவர்கள். ஆனா இப்ப கடந்த 24 மணி நேரத்துல 5 முறை அந்த குறிப்பிட்ட போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்தாங்க. ஆனா அப்போ நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், ஒரு பொதுவான இடத்தை முடிவு செய்யுங்க, இல்ல நீங்க இங்க வாங்க அப்படின்னு சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அரசியல் கட்சிகளுடைய தலையீடு வந்ததற்கு பிறகு இந்த போராட்டம் வேறு திசையை நோக்கி பயணிக்குதோ இல்ல ஒரு கேள்வியும் எழுதல. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் போனவங்க வந்து இழிவுபடுத்துறாங்க இல்லையா அவங்களுடைய, அதாவது 2 பேர் போறாங்க, யாரோ XYன்னு வச்சுங்க, சௌரவ் தாஸும் இன்னொரு பையனும் போறாரு. அவருடைய போன் வாங்கி வைக்கிற நீ யாரு? நட்டா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. அப்ப நட்டா கிட்ட உள்ள போனா போன் எடுத்துட்டு போனா என்ன, நட்டா போனோட இருந்தாரா இல்லையா? அது கேள்வியா இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு 4 மணி நேரம் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு போன் இல்லாதனால என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப இங்க வந்து லத்திச்சார்ஜ் நடத்துது. அப்ப அந்த பசங்களுடைய மனநிலை என்ன? இது தலைவர்கள் சொன்ன எல்லாருமே 24-25 வயசு பசங்க தான். இதுல ஒன்றும் வந்து நான் ஒரு 10 அஜிடேஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் ஒரு 7 அஜிடேஷன் பார்த்து வந்திருக்கேன், நான் 10 இடத்துல அரெஸ்ட் ஆயிருக்கேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த அடக்குமுறையும் இந்த தொடர்ந்து நடக்கின்ற கவர்மெண்டோட டிசப்ஷன் இருக்கு இல்லையா, அதனாலதான் பசங்க வந்து இப்ப சொல்றாங்க நீ பேச்சுவார்த்தை நடத்தணும் வந்துரு அப்படின்னாங்க. ஏன் லாபநிலா மைதானுக்கு எவ்வளவோ அமைச்சர்கள் வந்து 2011 இருந்து நடந்த அஜிடேஷனுக்கு எவ்வளவோ அமைச்சர்கள் சென்றார்களே, இன்னைக்கு செல்றாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். யார் அந்த பசங்க யாரும் ஒருத்தரும் தொட மாட்டாங்க. இப்போ கோதி மீடியா கூட அங்கே போய் நிற்கிது. யாரையுமே வந்து ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அடிச்சதாக சட்டையை கழிச்சதாக சொல்றாங்க தவிர வேற யாருக்குமே பிரச்சனை நடந்து கிடையாது. அங்கே கிட்ட வந்து நின்று நீங்க கோதி மீடியா ஹாய் ஹாய்னு வந்து கத்துவாங்க. அதாவது நீங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற மீடியா, அதனால நீங்க இங்க வரக்கூடாது என்ற அந்த துணியில் வந்து அவர் வந்து கோஷங்கள் எழுப்புவார்களே தவிர இதுவரை வேற ஒரு நபருக்கு கூட அங்கே வந்து ஒரு இன்ஜுரி ஆனது கிடையாது. ஏன் நீங்க போறக்கு என்ன அவ்வளோ பெரிய ஒரு ஐவரி டேபிள் உட்காந்துருக்கீங்க, நீங்க அங்க போகணும், அப்போ போன் எல்லாம் வெளியே வச்சுட்டு போகணும், அப்புறம் செருப்பு கழட்டிட்டு போகணும், அப்புறம் என்ன இருக்கிற உடையெல்லாம் எடுத்துட்டு போகணுமா? கம்ப்ளீட்டா ஏன் அடிக்கிறீங்க? அரசாங்கத்துடைய அணுகுமுறை மாறும்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வரவருடைய அணுகுமுறை மாறுது அப்படின்னு பார்வையா நிச்சயமா முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். திரு RK சார், காங்கிரஸ் இந்த விவகாரத்துல அரசியல் செய்யறாங்களா? ஏன்னா பொதுவா ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, சமீப நாட்கள் அந்த கேள்வியினுடைய வீரியம் அதிகரிச்சிருக்கு. சில உதாரணங்களை நம்ம மேற்கோள் காட்டலாம். மௌன மோகன் சிங் அப்படின்னு பாஜக மன்மோகன் சிங்கை விமர்சிக்காத நாட்கள் இல்லை. அப்படி விமர்சிப்பாங்க 2014க்கு முன்னாடி. அப்ப காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், எங்களுடைய செயல் பேசும் சொல் பேசாது அப்படின்னு பெரும்பாலும் நாடாளுமன்றத்துல முக்கியமா சிதம்பரம்லாம் குறிப்பிடுவாரு. அதே விவகாரங்களை தான் இன்றும் பாஜக முன்னெடுக்குது. ஆனா இந்த விவகாரங்களை வேறு கோணத்திலிருந்து காங்கிரஸ் அணுகுறாங்க. அப்படின்றப்போ அரசியல் நோக்கத்தோடு மட்டும்தான் காங்கிரஸ் இந்த பாதையை அணுகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது அப்ப இருந்த காலத்துல வந்து மன்மோகன் சிங்கை பொறுத்தவரை, மன்மோகன் சிங் என்ன, அவர் பியூரோக்ராட், அவர் அரசியல்வாதி கிடையாது. சிதம்பரத்துக்கு ஒரு அரகன்ஸ் இருக்கிறது. அவரும் வந்து கீழே இறங்கி வந்து பேச மாட்டாரு. அப்ப இவர்கள் 2 பேரும், நான் மன்மோகன் சிங்கிட்டே பேசியிருக்கேன். அவர் சொன்னது என்னன்னா, இவ்வளவு சிம்பிளா நீங்க வந்து இந்து பத்திரிகையில் எழுதிருக்கீங்க, இது கூட மக்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரு. இல்ல சார் தெரியாது, நீங்க தான் விளக்கணும்னு சொன்னேன். அவரால் விளக்க முடியாது. ஆனால் அவர் இந்த ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த நடந்த போது எங்க உத்தியோக பவன்லயே நடந்த அந்த சமயத்துல வந்து அவர் தெளிவாக சொன்னார். இது ரொம்ப தெளிவாக ஹிந்துவிலேயே ஒரு பெரிய பேட்டி வந்து அவரே கொடுத்துருக்காரு, இதுக்கு மேல நான் என்ன பேசணும் அப்படின்னு வந்து ராஜா இன்னும் எனக்கு தான் பேட்டியை குறிப்பிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய புரிதல் இருந்தது. மக்களுக்கு இதெல்லாம் புரியின விஷயம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஏதோ 2 ஜட்ஜு உட்கார்ந்து கத்துனால இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பெரிய ஒரு வேற பல விஷயங்கள் வந்து அதுக்குள்ளால் நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலையோ, இல்லை வேண்டாம் ஏதோ கூட்டணி கட்சி தானே அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம்ன்றத இதில் பண்ணாங்களான்னு தெரியல. அது வேற விஷயம். ஆனால் இப்போ வந்து கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் பிஜேபியிலிருந்து வந்து ஒன்று தான் இருக்குது. அது எதிர்வினையான கம்யூனிகேஷன். இப்போ நித்யானந்த் சொன்னார் இல்லையா, ஆன்டி நேஷனல் உட்காந்துருக்காங்கன்ட்டு, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாஜக ஃபீட் பண்ணுற விஷயங்கள் தான். அங்கே ஆன்டி நேஷனல்லாம் கிடையாது, எல்லாமே இந்தியக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் போலீஸ்காரன் தடியடி எடுக்க வந்து ஜனநாயகம் பாடுற கூட்டமாக அங்கே இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஜனமனது தெரியுது. பார்வை வேற இருக்குல்ல. இப்போ நீங்க ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை போய் ஜந்தர் மந்தர்ல ஜம்மு காஷ்மீர் விவகாரம் ஜனதா மந்தர்ல எவனுமே பேசுனது கிடையாது. பேசுறது தெளிவா இருக்காங்க, பேசுறது நீட்டை பத்தி பேசுறாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து
ரொம்ப ஃபன் பண்றாங்க பசங்க. அதுதான் இவங்களுக்கு வந்து சகிக்க முடியல. அது வேற விஷயம் வச்சுக்கலாம். நீங்க கேட்ட காங்கிரஸ் கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரசியல் கட்சி ஆனாலும் இதுல வந்து அரசியல் ஆதாயம் தேடத்தான் செய்யும். பாஜக செஞ்சது 2011 2014 வரை சாமியார்களை கொண்டு உட்கார வச்சுட்டு, ராம்தேவ் இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி ஆளுகளை கொண்டு உட்கார வச்சுட்டு, ஒரு கிரண்பேடியை கொண்டு உட்கார வச்சு இருக்கிற அயோக்கிய பசங்க போற உட்காந்து அவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங் கொடுக்குறாங்க. ராம்தேவ் மாதிரி இல்ல 3000 கோடி ஏங்க 2014 இருந்து ராம்தேவனுடைய அந்த ஆஸ்தி எப்படிங்க, பதாஞ்சலி எப்படிங்க இவ்வளவு பெருசாகுது? முழுக்க வந்து இருக்கின்ற கம்ப்ளீட் நெகட்டிவ். எவ்வளவு பேரு பதாஞ்சலியை பத்தி எவ்வளவு ரெய்டு நடந்திருக்கு, எந்த இடத்துல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெய்ட்ஸ் இவ்வளவு நடந்தது. இல்ல அது நடந்திருக்கு. அந்த அளவுக்கு அரசியல் பண்ண ஒரு இயக்கம் தான் பாஜக என்று சொல்ல வருகிறேன். இவர் அதாவது எல்லாமே எங்களுக்கு அரசியல் கிடையாதுங்க, எங்களுக்கு அரசியல் ஒவ்வொரு பையனையும் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. அங்க இருக்கிற அத்தனை பேரும் 2014க்கு முன்னால வந்து ஸ்டேஜில் போய் உட்கார்ந்த அத்தனை பேருக்கு வந்து பாஜக வந்து சொகுசு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது. 2014க்கு பிறகு காங்கிரஸ் வந்து இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு எட்ட முடியவில்லை. என்னுடைய கேள்வி நான் எப்படி முன்வைத்தேன் அப்படின்னா, இந்த விவகாரத்தில் மாணவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் சம்பவ இடத்துக்கு போகலை, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு. நாடாளுமன்றத்துக்குள்ள மாணவர்களால் போய் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது, ஆனால் ராகுல் காந்தியால் பண்ண முடியும்ல. விவாதத்திற்கு அழைக்கும் போது மத்திய அரசோடு ஒன்றிணைந்து எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து ராகுல் காந்தி பேசி ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை கட்டமைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த பார்வையிலிருந்து வெளியில வந்து விவாதம் வேண்டாம், பிரதமர் விளக்கம் அளிக்கணும், உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கணும், இல்லைன்னா நாங்க அமளி பண்ணுவோம் அப்படின்ற பாதையை நோக்கி போறது சரியா? அப்போ இந்த விவகாரத்தை இன்னும் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க? கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஏனென்றால் லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட முந்தா நாள் காத்தால தான் ராகுல் காந்தி போய் கேட்கிறாரு, இது வந்து டிஸ்கஷன் எப்படி டிஸ்கஷன், எந்த ரூல் பிரகாரம் டிஸ்கஷன், எல்லா பிசினஸையும் ஒத்தி வைத்துக் கொண்டிருக்குன்னு டிஸ்கஷன் கேட்கிறாரு. ஸ்பீக்கர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, லிமிட்டட் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்கஷன், அதன் பிறகு வந்து அமைச்சர் விளக்கம் அளிப்பாரு, அதோட முடிஞ்சு போயிடும். அது ஒரு கட்சிக்கும் நோ பார்ட்டி வாண்டட் இட். டிஎம்கே கூட அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனா அதே ஸ்பீக்கர் ஓம் பிர்லா நேற்று மாலை எல்லா கட்சியினுடைய குழு தலைவர்களோட என்னோட சேம்பருக்கு வாங்க, எந்த விதியின் கீழ இந்த விவாதத்தை நடத்தலாம், நம்ம ஆலோசிக்கலாம்னு அழைக்கிறாரு. ஆனா யாருமே அந்த கூட்டத்துல பங்கேற்கல, போகவும் இல்ல. எப்படி போவாங்க? ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, லெட்டரே கொடுத்திருக்காங்களே. வில்சன் உட்பட இருக்கிற நபர்கள் வந்து ராஜ்யசபாலையும் கொடுத்திருக்காங்க, லோக்சபாலையும் வந்து இருக்கிற அத்தனை மெம்பர், எத்தனை எதிர்கட்சி மெம்பர் இருக்காங்க அத்தனையும் கொடுத்திருக்காங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் போட்டு அந்த விவாதத்தை நடத்தலாம் என்று கொடுத்து அவர் ஒத்துக்கவே இல்லை, கடைசி மட்டும் ஒத்துக்கவே இல்லை. அதனால வந்து என்னை பொறுத்தவரை வந்து பிரதமருடைய வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். இல்லைன்னா பிரதமர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இன்னைக்கு வந்து பிரியங்கா நகர்வு நகர்ந்தாதான் ஒரு தீர்வு கிடைக்கும். ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, யாராச்சும் ஒரு சேனல் வந்து தர்மேந்திர பிரதான் கிட்ட போயிட்டு மைக் போட முடிஞ்சது? கேள்வி கேட்டீங்களா? கேட்டாங்க. முடிஞ்சுதான் கேட்கறாங்க. நீங்க ஏன் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க? உலகத்துல இருக்கிற அத்தனை பசங்களும் வந்து நீங்க ரிசைன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு அமைச்சர் கூட இத பத்தி பேச மாட்டேங்கிறாரு. எல்லாமே வந்து மன் கி பாத் தான், அனைவரும் வந்து மன் கி பாத் தான் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அந்த மன் கி பாத் மட்டும் அடுத்த சண்டேனுடைய மன் கி பாத் மட்டும் அங்க ஜந்தர் மந்தர்ல போடுங்க, பசங்க எல்லாம் தெரிச்சு போயிருவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளானா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி ஆர்கே சார், நிறைவா இந்த விவகாரங்களில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்டால் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற வினாத்தாள் கசிவு நடக்காதுன்னு உறுதிப்படுத்த முடியாது, அப்படிதானே? அப்போ அந்த பாதையை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லுங்க, நாங்கள் வாபஸ் பெற்றோம் போராட்டத்தை. தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லுங்க, நாடாளுமன்றம் அமைதியாக நடக்கும். அப்போ அந்த பாதை சரிதானா? நிறைவாக முடிச்சுக்கலாம். இல்லை, இப்போ இந்த பசங்களுடைய டிமாண்ட் வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட டாப்பில் இருந்தார். அவர் வந்து இதுக்கு வந்து ஏதாச்சும் செய்திருக்க வேண்டும், அதுவும் செய்யவில்லை. பனிஷ்மெண்ட் கூட யாருக்கும் கொடுக்கவில்லை. ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அவருடைய பேரண்ட் கேடருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் இன்னைக்கு வந்து பெரிய போஸ்ட்ல இருக்காரு. அப்ப யாரையுமே வந்து தண்டிக்கவும் இல்லை, அதாவது மேல இருக்கிற யாரையுமே வந்து தண்டிக்கவும் இல்லை, யாருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எவ்ரிபடி இஸ் கேரிங் ஆன் வித் தேர் லைஃப்ஸ் as if nothing happened yesterday. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனி நடக்கக்கூடாது. இனி பிரச்சனை வரும். எங்க பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்தவரை மோடி அமித்ஷாவுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. யார் வந்து காசு பண்றாங்க, இதை வந்து லீக் பண்ணி யார் காசு பண்றாங்களா அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம், அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த அளவுக்கு மானிட்டரிங் வந்து ஒரு அரசாங்கத்திலையும் ஒரு காலகட்டத்திலையும் இருந்ததில்லை. அப்படி இருந்தால் கூட இது ஏதோ மேட்டர் நடந்து கொண்டிருக்கிறது. இனி அது நடக்காது என்ற அந்த இது உறுதி எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் நிறைவு பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் இஸ் த காமன் மினிமம் டிமாண்ட். அதையாச்சும் செய்தால்தான் இது நடக்கும்.
அது செய்யறதுக்கு மோதியினால் முடியாது என்பதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்ப போராட்டமும் நிறைவு பெறாது. போராட்டம் நிறைவுபெறாது. எப்போ வேணா போகலாம், நம்ம அனைவரும் போய் அங்கே போயிட்டு கண்டு கழிச்சு வரலாம். இது ஜென்சியினுடைய போராட்டம். சூப்பராக மீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது, இன்ஸ்டாகிராம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை கூட அம்பானியால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அம்பானி தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு, மெட்டா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் டீல் போட்டாங்களா, மார்க் சுக்கர்பர்க்கும் ஃபேஸ்புக்கோட டீல் போட்டிருக்காரு. அவரால் முடிய மாட்டேங்குது. ஏனென்றால் மில்லியன்ஸ் வந்து இப்படி இன்னைக்கு மோடி என்பது இந்தியாவில் ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க இன்ஸ்டால போய் பார்த்தா தெரியும். அந்த இன்ஸ்டா ஜெனரேஷனுக்கு முழுசா வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர் என்ன சொல்றாங்க தெரியுமாப்பா, எங்க பேரண்ட்ஸ் தாங்க ஓட்டு போட்டாங்க, நான் ஓட்டு போடல அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து எடுத்துக்கிறேன்.